நாங்க கொள்ளடிச்ச பணத்திலயோ இல்ல ஊழல் பண்ண பணத்திலயோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலங்க. பல வருஷமா எங்களோட சொந்த பைசாவை போட்டு பண்ணிட்டு இருக்கோம்னா எங்க தளபதி எங்களை இப்ப எப்படி வளர்த்திருப்பாருன்னு பாருங்களேன். எங்க தளபதி அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இப்படியாப்பட்ட ஒரு கட்சியை தொடங்குவாருன்னு எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? ஆனா இதே இடத்துல நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்டேஜ் அமைச்சு நலத்திட்டம் உதவி பண்ண மூலம் எங்களுக்கு தெரியுமா? சின்ன பசங்க ஏதோ ரசிகர் மன்றம் செய்யறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு அப்படி இருந்த நாங்க ஆலமரமா வளர்ந்து இங்க இவ்வளவு பெரிய கட்சியா நிக்கிறோம். அவரோட கேரியரின் உச்சத்துல குறைஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தலைவர் அவருக்கு என் தொழில் தேவையில்லைன்ட்டு விட்டுட்டு வராரு. அதுவும் இங்க இருக்க மற்ற அரசியல் கட்சிக்காரங்க அவரை விமர்சிப்பதும் இது போல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு எதற்காக வந்திருக்காரு? மக்களாகிய உங்களுக்காக மட்டும்தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. இனி வரும் காலங்கள்ல நீங்க திருப்பி திருப்பி வந்து திராவிட அரசுங்களுக்கே வந்து ஓட்டை போட்டு போட்டு நீங்க ஏமாறுறது. இதுக்கப்புறம் இனி வரும் காலங்கள்ல நம்ம ஒரு மாற்று வேணும்னா நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு ஒரு தலைவர். அவருக்கு உங்க வாக்க செலுத்தி ஒரு மாற்று அரசியலை நீங்க கொண்டு வர வேணும். இந்த மார்க்கெட்டு தான் இந்த தாம்பரத்தோடைய மிகப்பெரிய அடையாளமும் கூட. வர்த்தகமும் இங்கதான் அவ்வளவு அதிகமா நடக்கும். அவங்களோட வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜை ஒண்ணு போட்டு அவங்க வியாபாரத்தை அங்க ஃபுல்லா மூடிட்டாங்க. மூடிட்டு அதை வச்சே திருப்பி ஒரு அரசியல் பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது தவறு நடந்துச்சு, இந்த பிரிட்ஜை நாங்க ஓபன் பண்ணி தரோம், திருப்பியும் பழைய மாதிரி மார்க்கெட்டை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் அறிக்கை எடுத்துட்டு வந்து பேசிட்டு போறாங்க. இது எப்படி அவங்களே மூடிட்டு வருஷம் வருஷம் ஒரு துண்டு சீட்டை எடுத்துட்டு வந்து இங்க பேசிட்டு போறாங்க. இங்க சிறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்ண முடியாம அவங்களுக்கு வந்து டாக்ஸையும் அதிகப்படுத்தி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போட்டு டாக்ஸையும் அதிகப்படுத்தி அவங்களோட மொத்த தொழிலும் பாதிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய வணிகம் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இங்க இருக்கிற வியாபார மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கன்னடப்பாளையம் சொல்லி நம்ம ஊர்ல இருக்கு. அங்க ஒரு பெரிய குப்பமேடு. திராவிட அரசுகள் வந்து இது ஒரு விஷயமா வச்சு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த குப்பமேடை நாங்க எடுத்துருவோம். அங்க எத்தனையோ தடவை வந்து புகார் கொடுத்துட்டாங்க. ரொம்ப மாசு அடையுது, இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு எல்லாம் நோய் பாதிப்பு ஏற்படுது, அதனால அந்த குப்பமேடை கொஞ்சம் அகற்றி கொடுங்க, எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது, அதனால வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதெல்லாம் நாங்க எடுத்துடுறோங்க, இந்த தடவை நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை எடுத்துடுறோங்க, இந்த தடவை இதை மாத்தி கொடுத்துடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே திருப்பி 15 வருஷம் அது புராணம். நம்ம தாம்பரம் ரங்கநாதபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்க, 500 குடும்பம் வாழு. அவங்க வந்து ஏரியில வீடு கட்டிட்டாங்களாம். இப்போ அதெல்லாம் இடிக்க கோரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நேத்து வீடு கட்ட முந்தா நேத்து வீடு கட்டல, கடந்த 45-50 வருஷமா அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 50 வருஷமா வாழ்ற அவங்களுக்கு கரண்ட் கொடுத்துருவாங்க, வீடு கட்ட விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வீடு கட்டி வச்சிருக்காங்க. கரண்ட்டும் கொடுத்துருவாங்க, டிரைனேஜ் கொடுத்துருவாங்க, வீட்டு வரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸும் வந்து கொடுத்துருவாங்க, நாங்க இந்த மாதிரி இடிக்க போறோம், நீங்க உங்க இதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு நீங்க மாற்று இடம் உங்களுக்கு அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிறந்த குழந்தை அவங்க 18 வருஷம் ஆகணும்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அவங்கள நாடு கடத்திடுவாங்களாம். அப்போ அந்த குழந்தை அனாதை ஆயிடுமா. அந்த மாதிரி இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து 50 வருஷம் ஆண்டு காலம் இங்கேயே இருந்து அவங்களோட படிப்பு அவங்களோட தொழில் இது எல்லாமே பாதிச்சு அவங்கள வந்து இப்போ வந்து அதே மாதிரி இடிச்சு எல்லாத்தையும் தரமாட்டாங்க. ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இந்த காசை கொடுத்து ஓட்டம் வாங்கிடலாம், எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்து அந்த ஓட்டம் வாங்கிடலாம். மக்கள் இந்த தடவை ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இனி வர ஒரு மாற்று அரசியல் தலைவர் அவங்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. எங்க தலைவர் வந்துட்டாரு. இன்னும் 8 மாசத்துல நாங்க எங்க ஆட்சியை அமைக்க போறோம். உங்களால முடியாத அந்த வெத்தறிக்கை அதுக்கப்புறம் நாங்க முடிச்சு காட்டுறோம்ட்டு நாங்க மக்கள் கிட்ட இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இதுதான் இப்பதான் பண்றோம் இல்ல, 2013 இருந்து இப்ப வரைக்கும் இதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் இதே சண்முக ரோட்ல பாரதி திடலையும் தில்லை பில்டிங்லயும் பண்ணிட்டு இருக்கோம். இது என் தலைமையில நடக்கிற 3வது நலத்திட்ட நிகழ்ச்சி ஆகும். மக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னைக்குதான் தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு நிறைய பேர் விமர்சிப்பதனால் நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் மக்கள் இயக்கமாக இருந்த போதும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த எங்கள் தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த தாம்பரம் தொகுதியில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். நீங்க இது நிகழ்ச்சிக்கு வர முன்னாடி ஒரு ஏவி ஒன்று பார்த்திருப்பீங்க, நாங்க எண்ணிலிருந்து பண்ணிட்டு வரோன்றது. அதாவது இந்த தாம்பரம் தொகுதியில் இப்பயும்
ரொட்டிப்பால் முட்டை திட்டம் என்ற தளபதி ஆரம்பிச்ச திட்டம் நடந்துட்டு இருக்கு பல்வேறு இடத்துல, பல்வேறு வார்டுல. அது இல்லாம தளபதியின் பயிலகம் இலவசமாக பசங்க எல்லாம் இங்க பயிலகத்துல டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம பல நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு இருக்கோம். இது இங்க மட்டும் இல்ல, இது இல்லாம எக்கச்சக்க திட்டங்கள் இருக்கிறது. எங்களோட தளபதி அவர்கள் ஆரம்பிச்ச விலையில்லா விருந்தகம் என்று 33 மாவட்டத்துல இனி வரைக்கும் காலை உணவகம், மதிய உணவகம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம நிறைய இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் பிளட் டொனேஷன் கேம்ப், விளியகம் அப்படின்ட்டு கண்தானம் பண்றோம், உறுப்பு தானங்கள் பண்றோம். இவ்வளவு நல்ல காரியங்களை நாங்க தொடர்ச்சியா அன்னிலிருந்து 30 வருஷம் காலமா இனி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னா எங்க தளபதியோட வளர்ப்புல நாங்க வளர்ந்துருக்கோம். எதையுமே எதிர்பார்க்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே எங்களோட சொந்த பைசால ஏற்பாடுபட்ட நிகழ்ச்சி தான். இது நாங்க கொள்ளடிச்ச பணத்திலயோ இல்ல ஊழல் பண்ண பணத்திலயோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலங்க. பல வருஷமா எங்களோட சொந்த பைசாவை போட்டு பண்ணிட்டு இருக்கோம்னா எங்க தளபதி எங்களை இப்போ எப்படி வளர்த்திருப்பாருன்னு பாருங்களேன். எங்க கிட்ட எவ்வளவு சம்பாதிக்கணும், உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தொடர்ச்சியா வந்து மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அணிலிருந்து இனி வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா, எங்க தளபதி அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இப்படியாப்பட்ட ஒரு கட்சியை தொடங்குவாருன்னு எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? ஆனா இதே இடத்துல நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்டேஜ் அமைச்சு நலத்திட்டம் உதவி பண்ண மூலம் எங்களுக்கு தெரியுமா, சின்ன பசங்க ஏதோ ரசிகர் மன்றம் செய்யறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு அப்படி இருந்த நாங்க ஆலமரமா வளர்ந்து இங்க இவ்வளோ பெரிய கட்சியா நிக்கிறோம். ரொம்ப பெருமையா இருக்குங்க. மக்களாகிய நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர், அதாவது அவரோட கேரியரின் உச்சத்துல இன்னைக்கு குறைஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தலைவர் அவருக்கு என் தொழில் தேவையில்லைன்ட்டு விட்டுட்டு வராரு. அதுவும் இங்க இருக்க மற்ற அரசியல் கட்சிக்காரங்க அவரை விமர்சிப்பதும், இழிவா பேசுவதும், அவரை டெய்லியும் திட்டுவதும், இது போல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு எதற்காக வந்திருக்காரு? மக்களாகிய உங்களுக்காக மட்டும்தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. அதை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கணும். இனி வரும் காலங்கள்ல நீங்க திருப்பி திருப்பி வந்து திராவிட அரசுங்களுக்கே வந்து ஓட்டை போட்டு போட்டு நீங்க ஏமாறுறது, நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இனி வரும் காலங்கள்ல நம்ம ஒரு மாற்று வேணும்னா நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு ஒரு தலைவர். அவருக்கு உங்க வாக்க செலுத்தி ஒரு மாற்று அரசியலை நீங்க கொண்டு வர வேணும். மக்களுக்கு இது கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாம எனக்கு அப்புறம் வர சரவடி பேச்சாளர்கள் அவங்க வந்து மற்ற கொள்கை விளக்கத்தையும் தளபதி அவர்களின் பத்தியும் பேசுவாங்க. எனக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் சிம்பிளா பேசி முடிச்சிடுறேன். இங்க தாம்பரத்துல சில விஷயங்கள் நான் பேசி ஆகணும். நாங்க இங்கதான் படிச்சோம், இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம். இங்க இத்தனை வருஷம் என்ன நடந்ததுன்றத என் நேரத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கேன். அதாவது 2010 இங்க பாத்தீங்கன்னா இந்த சண்முக ரோடு வந்து நேரா ஜிஎஸ்டி ரோட்ல கனெக்ட் ஆகும். இங்க அப்போ திராவிட அரசு, திராவிட மாடல் இன்னைக்கு ஆளுட்டு இருக்க அரசு தான் அன்னைக்கு ஆள்றாங்க. அங்க இந்த வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், அவ்வளவு ஜவுளி கடைகள் இருக்கு. இந்த மார்க்கெட்டு தான் இந்த தாம்பரத்தோடைய மிகப்பெரிய அடையாளமும் கூட. வர்த்தகமும் இங்கதான் அவ்வளவு அதிகமா நடக்கும். அவங்களோட வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜை ஒண்ணு போட்டு அவங்க வியாபாரத்தை அங்க ஃபுல்லா மூடிட்டாங்க. மூடிட்டு அதை வச்சே திருப்பி ஒரு அரசியல் பண்றாங்க. எப்படின்னா அடுத்த வர இதுல வந்து அடுத்தடுத்த வர ஆட்சியில வந்து ஒரு துண்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவருமான இதே திராவிட அரசு அந்த பிரிட்ஜை நாங்க தான் ஓபன் பண்ணி தரோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது தவறு நடந்துச்சு, இந்த பிரிட்ஜை நாங்கள் ஓப்பன் பண்ணி தரோம், திருப்பியும் பழைய மாதிரி மார்க்கெட்டை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் அறிக்கையை எடுத்துட்டு வந்து பேசிட்டு போறாங்க. இது எப்படி அவங்களே மூடிட்டு வருஷம் வருஷம் ஒரு துண்டு சீட்டை எடுத்துட்டு வந்து இங்க பேசிட்டு போறாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பிரிட்ஜு இந்த தாம்பரம் மார்க்கெட்டுக்கு இங்க சிறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்ண முடியாம அவங்களுக்கு வந்து டாக்ஸையும் அதிகப்படுத்தி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்ட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு போட்டு டாக்ஸையும் அதிகப்படுத்தி அவங்களோட மொத்த தொழிலும் பாதிக்க. இன்னைக்கு பெரிய பெரிய வணிகம் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இங்க இருக்கிற வியாபார மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கன்னடப்பாளையம் சொல்லி இங்க நம்ம ஊர்ல இருக்கு. அங்க ஒரு பெரிய குப்பமேடு. இதேதான் 5 வருஷம் முன்னாடி இதே அறிக்கையை திருப்பி திருப்பி வந்து ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த திராவிட அரசுகள் வந்து இது ஒரு விஷயமா வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த குப்பமேடை நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு அங்க எத்தனையோ தடவை வந்து புகார் கொடுத்துட்டாங்க. ரொம்ப மாசு அடையுது, இந்த மாதிரி வந்து பசங்களுக்கெல்லாம் நோய் பாதிப்பு ஏற்படுது, அதனால அந்த குப்பமேடை கொஞ்சம் அகற்றி கொடுங்க, எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது, அதனால வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதெல்லாம் நாங்க எடுத்துடுறோங்க, இந்த தடவை நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை எடுத்துடுறோங்க, இந்த தடவை இதை மாத்தி கொடுத்துட்றோங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதே திருப்பி 15 வருஷம் அது புராணம். இதெல்லாம் ஏன் அந்த 15 வருஷம் சொல்றோம்னா, நாங்க இங்க பிறந்து இங்க வாழ்ந்தா எங்க நினைவுல இருக்கு. இங்க வருவாங்க இதெல்லாம் பேசிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்பயே தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப நாளா மனசுல இருந்துட்டே இருந்தது. இவங்க வராங்க வந்து இந்த அறிக்கையை பேசிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணா நகர் அந்த பக்கம் சிடிஓ காலனி, பாரதி நகர், பார்வதி நகர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மழை காலம் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி வரும், இல்லைன்னா இடுப்பு அளவுக்கு சாதாரண மலைக்கு தண்ணி வரும். இது வரைக்கும் அங்கே அதே பொய் அறிக்கையை கொடுத்து இது வரைக்கும் வந்த தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. போன வருஷம் இல்லாமல் அது முந்தின வருஷம் வந்து ஒரு ஃப்ளோர் அளவுக்கு அங்கே இருக்க எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டாங்க. எவ்வளோ மக்கள் அவஸ்தப்பட்டாங்கன்னு தெரியும். அன்னைக்கு நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, தமிழக வெற்றி கழகமாக ஆன போதும் சரி, இனி வரைக்கும் அங்கே மக்களோட அதே தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எங்கேயும் பெருசாக சுகாதார மையமும் இல்லை. அதையும் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம்ட்டு அதுவும் பண்றது கிடையாது. இப்போ இதெல்லாம் கடந்து போனா சரி, இதை தான் வந்து இவங்களே பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு வெத்தறிக்கையா சொல்லிட்டு போறாங்கன்னு பார்த்தா அதோட ஒரு பெரிய ஒரு துரோகத்தை ஒண்ணு நம்ம மக்களுக்கு திருப்பி பண்ண போறாங்க. நம்ம தாம்பரம் ரங்கநாதபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் வாழு. அவங்க வந்து ஏரியில வீடு கட்டிட்டாங்களாம். இப்போ அதெல்லாம் இடிக்க கோரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நேத்து வீடு கட்டின முந்தா நேத்து வீடு கட்டல, கடந்த 45-50 வருஷமா அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏரியில வீடு கட்டிட்டாங்கன்றவங்க எங்களை தப்பா நினைச்சிட போறீங்க. நாங்க இயற்கைக்கு எதிரானவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நாங்க பார்த்து எங்களுக்கும் அது ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஒரு 50 வருஷமா வாழ்ற அவங்களுக்கு கரண்ட் கொடுத்துருவாங்க, வீடு கட்ட விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அங்க வீடு கட்டி வச்சிருக்காங்க. கரண்ட்டும் கொடுத்துருவாங்க, டிரைனேஜ் கொடுத்துருவாங்க, வீட்டு வரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸும் வந்து கொடுத்துருவாங்க, நாங்க இந்த மாதிரி இடிக்க போறோம், நீங்க உங்க இதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு நீங்க மாற்று இடம் உங்களுக்கு அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிறந்த குழந்தை அவங்க 18 வருஷம் ஆகணும்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அவங்கள நாடு கடத்திடுவாங்களாம். அப்போ அந்த குழந்தை அனாதை ஆயிடுமா. அந்த மாதிரி இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து 50 வருஷம் ஆண்டு காலம் இங்கேயே இருந்து அவங்களோட படிப்பு, அவங்களோட தொழில், இது எல்லாமே பாதிச்சு அவங்கள வந்து இப்போ வந்து அதே மாதிரி இடிச்சு எல்லாத்தையும் தரமாட்டாங்க. ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன் அங்க மாசு ஆகுது ஏரியில அப்படின்னா அன்னைக்கே அதை வந்து நீங்க சுத்தம் பண்ண வேண்டியது தானே? கழிவு நீர் கலக்குன்னா அங்கேயே சுத்தம். இத்தனைக்கும் டிரைனேஜ் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஏன் அது இன்னைக்கு தான் தெரியுமா? அதுக்கு நீங்க வீடும் கட்ட விட்டுருக்க கூடாது, எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க. ஏன் அவங்க இருக்கிற இடத்துலயே நீங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துங்க. அந்த ஏரி பாதிக்காத அளவுக்கு அதை வந்து தூய்மை இது பண்ணி சரி பண்ணுங்க, ஆழப்படுத்துங்க. அதுக்கு என்ன தேவையோ அது முறையா என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. அதை விட்டு திருப்பியும் வந்து மக்களுக்கு திரும்ப ஒரு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு திருப்பி எத்தனை வருஷம் தாங்க நீங்க வித்தரிக்க பேப்பரை வச்சுக்கினே வாழ போறீங்க? இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இந்த காசை கொடுத்து ஓட்டம் வாங்கிடலாம், எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்து அந்த ஓட்டம் வாங்கிடலாம். மக்கள் இந்த தடவை ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இனி வர ஒரு மாற்று அரசியல் தலைவர் அவங்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த மாற்றத்தை இன்னும் 8 மாசத்துல பாப்பீங்க. உங்களால முடிஞ்சா அந்த 8 மாசத்துல நீங்க கொடுத்த அந்த வித்தறிக்கை பேப்பரை நிஜம்ட்டு அதை உருவாக்கி இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பண்ணி கொடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க, எங்க தலைவர் வந்துட்டாரு, இன்னும் 8 மாசத்துல நாங்க எங்க ஆட்சியை அமைக்க போறோம். உங்களால முடியாத அந்த வெத்தறிக்கையை அதுக்கப்புறம் நாங்க முடிச்சு காட்டுறோம்ட்டு நாங்க மக்கள் கிட்ட இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் மக்கள் கூட தான் நிற்போம். தமிழக வெற்றி கழகம் தாம்பரம் தொகுதி மக்கள் பின்னாடி தான் நிற்போம். அது எந்த ஒரு போராட்ட களமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது மக்கள் தொடர்பு கொண்டு எங்களை வந்து சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நாங்க போய் நின்று மக்களுக்காக தான் துணை நிற்போம். எனக்கு நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்த மக்களுக்காக உங்களுக்கும், தோழர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் நேரத்தில் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.